இன்றைய அறிவியல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்தில் இருக்கிற 3வது பாடம் அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். இதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். கூடுதலாக புக் பேக் கொஸ்டினையும் பார்த்துடலாம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியமான பாடம் தான். இதில் வேதிப்பொருட்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அதை பற்றி பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்டெல்லாம் கொஞ்சம் முக்கியங்க, கவனமாக பாருங்கள். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இயற்கை நிறங்காட்டியை கொடுத்துருக்காங்க. இயற்கை நிறங்காட்டினா என்னென்னா மஞ்சள் தான் இயற்கை நிறங்காட்டி. நிறங்காட்டினா என்னங்க, அதாவது ஒரு கரைசல் அமிலத்தன்மை வாய்ந்ததா காரத்தன்மை வாய்ந்ததா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க நம்ம பயன்படுத்துகிறது தான் நிறங்காட்டி. அமிலம் காரத்தை பற்றி 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அமிலம் காரத்துலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளுடைய வேதிப்பெயரையும் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்கிறது நீர், நம்ம குடிக்கிற நீர். நீரில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. நீர் ஒரு வேதிப்பொருள். 2 மடங்கு ஹைட்ரஜனும் 1 மடங்கு ஆக்சிஜனும் இருக்கும். அடுத்தது நம்ம சாப்பாட்டில் சேர்த்திக்கிறோம்ல உப்பும் ஒரு வேதிப்பொருள். உப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சோடியமும் குளோரினும் இருக்குதுங்க. உப்பை வந்து சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க, NaCl அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு வேதிப்பொருள். அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா வெங்காயத்தை நம்ம நறுக்கிறோம் பார்த்தீங்களா, வெங்காயத்தை வெட்டுறோம். அப்போ நம்ம கண்ணில் வந்து எரிச்சலோட கண்ணீர் வருது இல்லைங்களா. அதற்கு காரணம் என்னென்னா வெங்காயத்தில் இருக்கிற ஒரு வேதிப்பொருள் என்னன்னு பார்த்தா புரப்பேன் தையால் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள். இந்த வேதிப்பொருள் எளிதில் ஆவியாகக்கூடியது. நம்ம வெட்டும் பொழுது உடனே ஆவியாக்கி நம்ம கண்ணை வந்து அடையுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணிலேருந்து தண்ணி வருகிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சோப்பு மற்றும் சலவத்தூள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சோப்பை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு சோப்புடைய மூலக்கூறில் 2 முனைகள் இருக்கும். ஒன்று நீரை விரும்பும் பகுதி, இன்னொன்று நீரை வெறுக்கும் பகுதி. நீரை வெறுக்கும் பகுதி அழுக்க போய் பிடிச்சிக்கும், நீரை விரும்பும் பகுதி நீரை பிடிச்சிக்கும். அடுத்தது சோப்பு தயாரிக்க என்ன பொருள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா சோடியம் ஹைட்ராக்சைடு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இது வந்து முக்கியம். சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பு தயாரிக்க பயன்படுத்தப்படும். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு உரங்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உரங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுதுங்க. முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தா 3 ஊட்டச்சத்துக்கள்ங்க. என்னென்னு பார்த்தா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், NPKன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த 3 தான் தாவரத்தின் வளர்ச்சிக்கு தேவைப்படுதுங்க. அடுத்தது உரங்களை பொறுத்த வரைக்கும் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று கரிம உரங்கள், இன்னொன்று கனிம உரங்கள். கரிம உரம் அப்படின்னு பார்த்தா இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இலை தலை இதை வச்சு நம்ம வந்து மக்க வச்சு உரமாக தயாரித்தா அது வந்து கரிம உரங்கள். இது நுண்ணுயிரியால் தயாரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது கனிம உரங்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம வேதிப்பொருளை வச்சு தயாரிக்கிறதுங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, அம்மோனியம் சல்பேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட்டு, இதெல்லாம் வந்து செயற்கை உரங்களுக்கு எடுத்துக்காட்டுங்க. குறிப்பாக இங்கே ஒரு பாயிண்ட், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. யூரியாவில் 46% நைட்ரஜன் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க போதும். அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 50 கிலோகிராம் யூரியாவை நம்ம பயன்படுத்தும் பொழுது 23 கிலோகிராம் நைட்ரஜன் மண்ணில் சேர்க்கப்படுகிறது. இந்த பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே மண்புழுவை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மண்புழு உழவனின் நண்பன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட் தாங்க. அடுத்தது சிமெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. சிமெண்ட்டை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்பு கல், களிமண், ஜிப்சம், இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் சிமெண்ட்டை தயாரிக்கிறாங்க. ஜிப்சத்தை எதுக்கு சேர்த்துறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது ஜிப்சம் வந்து சிமெண்ட்டுடைய கெட்டிப்படும் தன்மையை தாமதமாக்கும். அதாவது தண்ணியில் சிமெண்ட்டு கரைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜிப்சம் சேர்த்தலைன்னா உடனே கெட்டியாக மாறிடும். ஸோ கெட்டியாகிறத டிலே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜிப்சத்தை சேர்த்துறாங்க. இந்த சிமெண்ட்டை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜோசப் ஆஸ்பிரின் அப்படிங்கிறவர் 1824 முதல் முறையாக கண்டுபிடிச்சார். அந்த சிமெண்ட்டை போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இங்கிலாந்து நாட்டில் போர்ட்லாண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கிடைக்கிற சுண்ணாம்புக்கள் வந்து இந்த சிமெண்ட்டு மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சவர் ஜோசப் ஆஸ்பிரின். அடுத்தது சிமெண்ட்டின் பயன்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் ஜஸ்ட்டு சில பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. சிமெண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கற்காரை, காங்கிரீட் போட பயன்படுத்துகிறோம். காங்கிரீட் அப்படின்னு பார்த்தா சிமெண்ட்டு, மணல், ஜல்லி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் காங்கிரீட்டு. அதுவே வெறும் காரை அப்படின்னா சிமெண்ட்டு மணலையும் 2ஐயும் மட்டும் மிக்ஸ் பண்ணால் காரை, சிமெண்ட்டு மணல் அது கூட ஜல்லியை மிக்ஸ் பண்ணால் கற்காரை. அடுத்தது வலுவூட்டப்பட்ட காரை. இது மட்டும் பார்த்துக்கோங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பை எக்ஸ்ட்ரா சேர்த்துவாங்க. சிமெண்ட்டு, மணல், ஜல்லிக்கல், அடுத்து இரும்பு எல்லாத்தையும் போட்டாங்கன்னா வலுவூட்டப்பட்ட காரை. அடுத்தது இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட் தாங்க, இருந்தாலும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஜிப்சம் அப்படிங்கிறது இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள். இது எப்படி இருக்கும்னா மிருதுவாக வெள்ளை நிறத்தில் இருக்கும் அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும். இதன் வேதிப்பெயர் என்னென்னு பார்த்தா கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. கால்சியம் சல்பேட்
டைஹைட்ரேட் அப்படிங்கிறது ஜிப்சம். இது மூலக்கூறு வாய்ப்பாடு CaSO4 2H2O. அடுத்தது ஜிப்சத்தின் பயன்கள். ஜிப்சம் பொதுவாக உரம் தயாரிக்க பயன்படுகிறது, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்துகிறோம், பாரி சாந்து தயாரிப்பிலும் பயன்படுகிறது. அடுத்து பார்க்குறது எப்சம். எப்சம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட், இதுதான் வந்து எப்சங்க. எப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு MgSO4 7H2O. எப்சம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா மருத்துவத்துறையில் மனிதனுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அமைதிப்படுத்தியாக எப்சம் பயன்படுகிறது. அதே மாதிரி மனிதனுடைய தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்க பயன்படுது. தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகள்லையும் பயன்படுத்துகிறாங்க. விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ எப்சம் எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது பாரி சாந்து. பாரி சாந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிக நுண்ணிய வெள்ளை பொடி போல் இருக்கும். இதன் வேதிப்பெயர் என்னென்னு பார்த்தா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். இதன் வாய்ப்பாடு CaSO4 H2O. பாரி சாந்து தான் ரொம்ப முக்கியம். இதை டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. பாரி சாந்து ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அதாவது பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகர் பாரிஸில் இந்த பாரிஸ் சாந்து தயாரிக்கக்கூடிய ஜிப்சம் வந்து அதிகமாக பயன்படுதுங்க. அதாவது ஜிப்சத்தில் தான் பாரிஸ் சாந்து தயாரிக்கிறாங்க. அந்த ஜிப்சம் அதிகமாக எங்கே உற்பத்தி செய்யப்படுதுன்னா பிரான்ஸுடைய தலைநகர் பாரிஸில் உற்பத்தி செய்யப்படுது. அதனால் இதுக்கு பாரிஸ் சாந்துன்னு பேர் வந்துருச்சுங்க. எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தா ஜிப்சம் இருக்குது பாருங்கள், ஜிப்சத்தை ஹீட் பண்ணும்பொழுது, வெப்பப்படுத்தும் பொழுது அதில் இருக்கிற தண்ணி பாதி அளவுக்கு போயிட்டு அது வந்து பாரிஸ் சாந்தாக மாறுது. சரிங்களா? ஜிப்சம் அதுலேருந்து தான் பாரிஸ் சாந்து தயாரிக்கப்படுதுங்க. அடுத்தது பாரிஸ் சாந்தின் பயன்பாடுகள். பாரிஸ் சாந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தா கரும்பலகையில் எழுதும் பொருள் தயாரிக்க பயன்படுகிறது. கரும்பலகையில் நம்ம எழுதணும்ல சாக் பீஸு, அது தயாரிக்க பயன்படுதான். அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுகிறது. சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுகிறது. கட்டுமானத் துறையில் பயன்படுகிறதுங்க. அடுத்தது பீனால். பீனால் என்பது ஒரு வகையான வேதிப்பொருளாகும். அதாவது பீனால் அப்படின்னா பினாயிலுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பீனால் அப்படிங்கிறது கார்பாலிக் அமிலங்க. இது ஒரு அமிலம். ஆக்சுவலாக இது வந்து கரிம அமிலம். நல்லா கவனிங்க, இது வந்து கரிம அமிலம். இது வந்து கார்பாலிக் அமிலம் தான் பீனாயில் சொல்லுவாங்க. பீனாலுடைய வாய்ப்பாடை பொறுத்த வரைக்கும் C6H5OH. இது வந்து வீரியம் குறைந்த அமிலம். இதுக்கு வந்து பவர் வந்து கம்மியாக இருக்குங்க. இந்த பீனால் வந்து ஆவியாகும் தன்மையுடையது, வெண்மை நிற படிகமாக இருக்கும். ஆக்சுவலாக பீனால் வந்து உண்மையாக பார்த்தா நிறமற்றது, அது வந்து வெள்ளை கலராக இருக்கும். பட் அதில் வந்து நம்ம மாசுவை கலந்தோம்னா அது இளம் சிகப்பு நிறமாக கரைசலாக மாற்றமடையும். சரிங்களா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அசல் பீனால் வந்து வெள்ளை நிறமாக இருக்கும். பட் இங்கே வந்து மாசு வந்துருச்சுன்னா அது வந்து இளம் சிகப்பு நிறமாக மாறிடும். அடுத்தது இந்த பீனாலை வந்து நம்ம பல இடங்களில் பயன்படுத்துகிறோம். இந்த பீனாலை எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா குறைந்த அடர்வுடைய பீனால் கரைசல் வாய் கொப்பளிப்பானாகவும், நம்ம வாய் கொப்பளிக்கிறோம் பாருங்கள், அதுக்கும் கிருமிநாசினியாகவும் கழிவறையே சுத்தம் செய்யவும் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அது நுண்ணுயிரியை கொள்றதுனால அறுவை சிகிச்சையில் கிருமிநாசினியாகவும் பீனால் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது ஒட்டும் பொருள். ஒட்டும் பொருளில் கண்டென்ட் கிடையாதுங்க, ஸோ அதை விட்டுறலாம். அடுத்தது பாடமே முடிந்தது. புக் பேக் கொஷினை மட்டும் பார்ப்போம். முதல்ல பார்க்குறது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, சோப்பின் முதன்மை மூலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சோப்பு எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தா விலங்கு கொழுப்பு தாவர எண்ணெயிலேருந்து தயாரிக்கிறாங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி, வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெய் சோப்பாக மாறுவதற்கு டேஸ் கரைசல் பயன்படுகிறது. அதாவது கொழுப்பையும் எண்ணெயையும் சோப்பாக மாற்ற என்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தா சோடியம் ஹைட்ராக்சைடு. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, சோப்பு தயாரிக்க பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து மூன்றாவது கேள்வி, சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? முன்னதானே பார்த்தோம். அதாவது சிமெண்ட்டுடைய கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்துறதுக்காக தான் ஜிப்சம் சேர்க்கப்படுது. அடுத்தது பீனால் என்பது கார்பாலிக் அமிலம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, இயற்கை ஒட்டும் பொருள். இயற்கை ஒட்டும் பொருள் எதில் தயாரிக்கப்படுதுன்னா டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்படுது. இந்த பாயிண்டை மட்டும் நம்ம பார்க்கல, இதை மட்டும் நம்ம பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது இயற்கை ஒட்டும் பொருள் எங்கேருந்து தயாரிக்கிறாங்கன்னா டார்ச்சிலிருந்து தயாரிக்கிறாங்க. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் கேள்வி, வெங்காயம் நறுக்கும் பொழுது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயு என்னன்னா புரப்பேன் தயால் ஆக்சைடு. முன்னாடி தானே பார்த்தோம். அடுத்து இரண்டாவது கேள்வி, சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுகிறது. அடுத்தது உழவினின் நண்பன் என அழைக்கப்படுவது என்னென்னா மண்புழு. சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை அது என்னன்னு பார்த்தா கரிம உரங்கள். அடுத்தது ஐந்தாவது, இயற்கை பசைக்கு உதாரணம் என்னென்னா டார்ச். அடுத்தது சரியா தவறா என கூறுக. செறிவூட்டப்பட்ட பீனால் கிருமிநாசினியாக பயன்படுகிறது. இங்கே ஒரு விஷயத்தை கவனிங்க, செறிவூட்டப்பட்ட பீனால், அதாவது பீனால் வந்து செறிவு குறைந்த பீனால் தான். பீனால் அப்படிங்கிறதே வலிமை குறைந்த அமிலம். ஸோ இங்கே இந்த கருத்து தப்பு. அடுத்தது ஜிப்சம் மருத்துவத்துறையில் அதிகளவு பயன்படுகிறது. தப்பு. எப்சம் தான் பயன்படுது. மன அழுத்தத்தை போக்கும் மருந்தாக எப்சம் தான் பயன்படும். ஜிப்சத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாரிஸ் சாந்து கிடைக்கிறது. ஆமாம், ஜிப்சத்தை வெப்பப்படுத்தும் பொழுது என்ன ஆகுதுங்க, பாதி அளவு தண்ணி வெளியே போயிட்டு அது பாரிஸ் சாந்தாக மாறுது. அடுத்தது நாலாவது பாயிண்ட் பாருங்கள், ஒட்டும் பொருள் என்பது இரு பொருட்களை ஒன்றோடொன்று பிரிக்க பயன்படுகிறது. தப்பு. சேர்க்க பயன்படும்.
என்பிகே என்பது தாவரங்களுக்கான முதன்மை ஊட்டச்சத்துக்கள் ஆகும். ஆமாம், நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ். அடுத்தது பொருத்துகளில் முதல்ல பார்க்குறது சோப்பு அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு தயாரிக்கப்படுகிறது, NaOH. அடுத்து சிமெண்ட்டு வந்து ஆர்சிசி சிமெண்ட் சொல்லுவாங்க. ஆர்சிசினா ஒன்றும் கிடையாதுங்க, நான் முன்னாடி தமிழில் சொன்னல வலுவூட்டப்பட்ட காரைன்னு சொன்னோம்ல, அதுதான் ஆர்சிசி இங்கிலீஷில். அடுத்தது உரங்களை பொறுத்த வரைக்கும் என்பிகே, நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ். அடுத்தது ஜிப்சத்தின் வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தா CaSO4 2H2O. அடுத்தது பினாலுடைய வாய்ப்பாடு C6H5OH.